யாழினிய காணோன்னு வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா அவ கிடைச்சிருவாளா? அனுவோட நினைப்பா, அனுவோட ஆத்மாவா எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறது யாழினி மட்டும்தான். சார், குட் மார்னிங் சார். வாங்க லட்சுமி. குட் மார்னிங் சார். இந்த பிளான் படி பில்டிங் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு சார். நீங்க ஓகே சொல்லிட்டா இன்னும் 2 or 3 டேஸ்ல வர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சார், இன்னும் நீங்க அந்த பிரச்சனையை மறக்கலையா? எப்படி லட்சுமி மறக்க முடியும்? நான் அவளுக்கு தாலி கட்டின பாவத்துக்கு அவ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவ உங்களை எதிரியா நினைக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க மேல ஆசிட் அடிக்க முயற்சி பண்ணா. இப்போ கொலை செஞ்சிருவன் மிரட்டிட்டு போறா. மகதியால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயம் இருந்தா வாழ முடியாது சார். அது வரும்போது பாத்துக்கலாம் சார். பேங்க் மேனேஜர் கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்க சார். சார், உங்க அக்கவுண்ட்ல ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை இருக்கு. நீங்க இமிடியேட்டா கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? பிரச்சனையா? சரிங்க சார், நான் உடனே வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. லக்ஷ்மி சார், பேங்க்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் இமிடியேட்டா போகணும். நீங்க ரித்திகாவை பாத்துக்கிறீங்களா? செல்லம், டாடி போயிட்டு வந்துடுறேன். ஆண்டி பாத்துப்பாங்க. சமத்தா இருக்கணும். பாய். ரித்திகா, நான் வந்ததுல இருந்து என்கிட்ட பேசவே இல்ல. நீங்க தான் டாடி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு கண்டுக்கவே இல்ல. ஐயோ, சரி சாரி, தப்பு என் மேலதான். ஓகேயா? எனக்கு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. உங்களுக்கு? எனக்கும் வேணும். சரி வா, 2 பேரும் காஃபி போடலாம். வா வா. காஃபி குடி. வா. இங்க என்ன பாத்துட்டு இருக்க? சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? சார், உங்க அக்கவுண்ட்ல இருந்து கொடுத்த செக் ஒன்னு கிளியரன்ஸுக்கு வந்திருக்கு. அமௌண்ட் பெருசா இருந்ததுனால அதை பாஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு அமௌண்ட்? 25 lakhs சார். 25 லட்சமா? யாருக்கு சார்? மகதி பில்டர்ஸுக்கு. சார், இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த டீலிங்குமே இல்ல சார். இவங்களுக்கு எதுக்கு சார் நான் செக் கொடுக்க போறேன்? கொடுத்திருக்கீங்களே. எப்போ? என்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் வாங்கினப்போ இன்னைக்கு டேட் போட்டு செக் போட்டு கொடுத்திருக்கீங்க. இந்த பார் மகதி, நான் எதுக்காக உங்ககிட்ட பணம் வாங்க போறேன்? வாங்கி தின்னுட்டு எங்கன்னு கேட்டா அது இல்லன்னு மறுக்கிறீங்க.
உங்ககிட்ட இருந்து வாங்குற அளவுக்கு இன்னும் அந்த நிலைமைக்கு நான் போகல. செக் என்கிட்ட இருக்கிறப்பவே இவ்ளோ போய் சொல்றியே, நான் இன்னும் வெறும் கையோட வந்திருந்தா நீ என்ன பேச்சு பேசுவ? ஆண்டி என்னாச்சு ஆண்டி? நம்மள தான் அவங்க விரட்டிட்டு வராங்க. கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். பயமா இருக்கு ஆண்டி. பயப்படாத. செல்போன் மறந்து கிச்சன்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆண்டி அப்பாக்கு ஃபோன் பண்ணலாமா? வச்சிருக்கியா? கேட்டுட்டு சத்தம் போடாம இரு. நான் கொடுக்காத செக் உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆராய்ச்சிலாம் வீட்ல உட்காந்து 6 அமர யோசி. நான் பேங்க்ல செக்க கிளியரன்ஸ்க்கு போட்டிருக்கேன். அவங்க அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உன்னோட அப்ரூவல் வேணுமா? குடு. இல்ல மேடம், தொகை பெருசா இருக்கிறப்ப நான் கன்சர்ன் பார்ட்டி கிட்ட கிளாரிஃபை பண்ணாம கொடுக்கறது வழக்கம் இல்ல. 25 லட்சத்தெல்லாம் ஒரு பெரிய தொகைன்னு சொல்றீங்களே, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பணம் இல்லைன்னா அந்த செக்க பவுன்ஸ் பண்ணிட்டு போங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவனை கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறேன். பணம் எல்லாம் இருக்கு மேடம். அப்போ செக்க பாஸ் பண்ணுங்க. இல்ல சார், நான் இப்படி ஒரு செக்கை உங்களுக்கு கொடுக்கவே இல்ல. மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்காத. என்ன? ஏய், இந்த செக் உனக்கு எப்படி கிடைச்சது? இங்க பார், நீ என்கிட்ட இருந்து பணம் வாங்கினப்போ 25 லட்சம் ரூபாய்க்கு செக்க நீ என்கிட்ட கொடுத்த. சார், இது சுத்த பொய் சார். ஏய், அந்த 25 லட்சம்ங்கிறது எனக்கு ஆஃப்டர் ஆல் மணி. அதுவும் எங்க அப்பா உனக்கு போட்ட பிச்சை காசு. அது எங்க அப்பா உனக்கு கொடுத்த பணத்துல இருந்து ஒரு பைசா எனக்கு வேண்டாம். இந்த பணம் நான் உனக்கு கொடுத்தேன். அந்த காசை தான் நான் திருப்பி கேட்கிறேன். ஒழுங்கு மரியாதையா கொடு. 25 லட்சத்தை ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட கொடுப்பேன். இந்த பார், உன்ன மாதிரி பேராசக்காரிக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட நீ கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அது ஃபோர்ஜரி செக். அப்படின்னா அந்த செக்க பவுன்ஸ் பண்ண சொல்லு. பணம் இருக்கிறப்ப அதை பவுன்ஸ் பண்ண முடியாது மேடம். சார், நான் ஸ்டாக் பேமெண்ட்டை கொடுக்குறேன். அப்படின்னா ஈஸியா போயிடுமே. இங்க பார், நீ ஸ்டாப் பேமெண்ட் மட்டும் கொடுத்து பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். என்னாச்சு ஆண்டி? போனே எடுக்கல ரித்திகா. சார், ஸ்டாக் பேமெண்ட்டை நான் கொடுக்குறேன். அதுல வர விளைவுகளை நான் சந்திச்சுக்கிறேன். இங்க பாரு ரிஷி, நீ தேவையில்லாம பண்ற, அப்புறமா கஷ்டப்படுவேன். எனக்காகலாம் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். சார், நான் கிளம்புறேன் சார். ஏய் ரிஷி, ஒரு நிமிஷம். இந்தா உன்னோட செக்க நீ ஏன் எடுத்துட்டு போ. நீ என் வீட்ல கொஞ்ச காலமா வேலைக்காரனா இருந்த. கொஞ்ச நாளா எனக்கு புருஷனா வேற இருந்த. அதனால போனா போதுன்னு உன்னை நான் விடுறேன். இந்த 25 lakhs என்னோட 2 days செலவுக்கான மணி. செலவா இல்ல ஜெயிலா? இதெல்லாம் நீ எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஃபோர்ஜரி கேஸ்ல உன்னை உள்ள தள்ளிடுவாங்கன்ற பயத்துல நீ கிழிச்சு போட்டு எனக்கு நல்லாவே தெரியும். $25 லட்சம் நான் உன்னை இங்க கூப்பிடல. உன்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். இத பாரு, நீ அடுத்தவங்களை அவமானப்படுத்துற. ஆனா அது உனக்கே அசிங்கம்னு தெரியாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம். என்ன? உனக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்.
நம்ம உறவு முறிஞ்சதுக்காக. அது சந்தோஷமான செய்தி, வருத்தப்படுற விஷயமே இல்ல. அதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்படுவடா. அதான் அத முன்கூட்டியே சொல்றேன். சரி, நீ இப்படியே சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அதான் உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. இல்லனா பைத்தியம் பிடிச்சு கீழ்ப்பாக்கத்துல இருப்ப. நான் போறேனா இல்ல நீ போறியான்னு நான் பாக்குறேன்டா. போ, போயிட்டு உன் காதலியோட டெட் பாடிய பாரு. இந்நேரம் பசங்க வேலையை முடிச்சிருப்பானுங்க. அந்த வேலையை முடிக்க நீ தடையா இருக்க கூடாதுந்தா இப்படி ஒரு டிராமாவை பண்ணி உன்னை நான் பேங்க்குக்கே வர வச்சேன். மகதி காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான்னு மறந்துட்டியா ரிஷி? டேய், இந்த பக்கம் ஒரு வழி இருக்குடா. டேய் டேய் வாடா. சீக்கிரம் வாடா. டேய், இந்த பக்கம் தானே தப்பிச்சு போயிருக்கணும். இவ்ளோ கால் பண்ணிருக்கா? இருங்க. டேய், மேலதான்டா இருப்பா. ஆமாண்டா. மேலதான் சத்தம் கேட்டுச்சு. வாங்க போலாம். ஹலோ சார். ரித்திகா, ரித்திகா. சார், நான் லக்ஷ்மி பேசுறேன். லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மி? யாரோ 4 பேர் வந்து எங்களை கொல்ல பாக்குறாங்க சார். சார், ஆசிட் அடிச்சானுங்கல்ல, அந்த கேங் தான் நினைக்கிறேன். சீக்கிரமா வாங்க சார். சரி சரி, சீக்கிரம் வந்துடுறேன் லக்ஷ்மி. டேய், நீங்க இந்த பக்கம் போங்க. டேய், நம்ம மேல போலாம். சீக்கிரம் போகலாம். டேய், இவன் நம்ம டார்கெட் இல்லடா. அந்த பொண்ணுதான் டார்கெட். புடிங்கடா அவளை. ஐயோ சார்.
ஏய் எங்கடி ஓடுற சார் வந்துருங்க சார் சார் ஹலோ சார் சாஸ்திரி இடத்துல கீழே போகாத சார் நம்பர் 15 ரவுடிங்களா வந்து கொலை செய்ய பாக்குறாங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ் சார் இதோ உடனே வரமா யோ சாஸ்திரி நகருக்கு கொஞ்சம் சீக்கிரமா போயா ஆட்டாமா காட்டுற போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது என்னம்மா என்ன நடந்துச்சு பேர் வந்து கத்தியில குத்திட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க யோ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியா சார் சார் சரசு சரசு மா சொல்லுங்கம்மா. சரசு போய் ரொம்ப ஸ்வீட்டா சீக்கிரமா பால் பாயசம் பண்ணி கொண்டு வா. அம்மா போன காரியம் என்னமாச்சு? அது முடியாமடி பாயசம் கேப்ப உன்கிட்ட. அம்மா 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 ரிஷி சார் வந்தாரம்மா? அடியே நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் உனக்கு விளக்கமா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. வந்தாண்டி. அம்மா நீங்க வச்சிருந்தது போலி செக்குன்னு யாரும் கண்டுபிடிக்கல. நான் எங்க அப்பா கையெழுத்தி அட்டகாசமா போடுவேன். இவன் கையெழுத்து அப்படி போட்டு அப்படி போட்டா முடிஞ்சு போச்சு. அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுடி. பேங்க் மேனேஜர் கண்ணிலே நம்ம அண்ணன் தூவி விட்டுட்டனே. சரி என்ன நீ இன்னும் மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க? போய் பால் பாயசம் கொண்டு வா போ. அம்மா அந்த லக்ஷ்மியோட செத்து போன நியூஸ் வந்துடட்டுமா? அதுக்கப்புறம் நிறைய சக்கரை போட்டு நல்ல பாயசம் பண்ணி தரேன். நம்ம 2 பேரும் ஜாலியா குடிக்கலாம். ஏய் அதுல என்னடி உனக்கு சந்தேகம்? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்துரும் டி. அம்மா 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 நம்ம ஆளுங்க உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணாங்களாமா? நீ துருவி துருவி கேள்வி கேட்டுட்டே இருக்க. இந்நேரம் அவ கதைய முடிச்சு அவனுங்க கத்திய கழுவிட்டு இருப்பானுங்க. ரிஷி போய் கை வேற கால் வேறன்னு கடக்கிற லக்ஷ்மியோட பாடிய ஒரு கோணில அள்ளி போட்டுட்டு இருப்பா. அவளை கொல்றதுக்கு தான் நான் தான் நிறைய டைம் கொடுத்திருக்கனே. ரிஷியையும் திட்டம் போட்டு அவனை வெளியே வர வச்சிட்டனே. எல்லாமே நாம நினைக்கிறபடி தாண்டி நடக்கும். ஆமாம்மா நம்ம நினைக்கிறபடிதான் நடக்குமா? சரி இப்பயாவது போய் பால் பாயசம் பண்ணுவியா? இன்னும் ஏதாவது சந்தேகம் மிச்சம் வச்சிருக்கியா? இல்லம்மா பாயசம் கொண்டு வரேன். அம்மா என்ன? எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுதுமா. என்னடி உன் பிரச்சனை? சொல்லி தொலை. இல்ல லட்சுமி செத்துட்டா போலீஸ் நேரா நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்க. அடியே அது எப்படி இங்க வருவாங்க? நாம அனுப்பின ஆளுங்க லேஸ்பட்ட ஆளுங்களா? அவனுங்க என்ன அவ்வளவு சீக்கிரமா மாட்டிப்பானுங்கன்னு நினைக்கிறியா? ஐயோ அது இல்லம்மா, அவனுங்க மாட்டிக்க மாட்டானுங்க. ஆனா சந்தர்ப்பமும் சாட்சியும் உங்களுக்கு எதிரால அமைஞ்சிருக்கு.
என்னடி குழப்புற? அம்மா நீங்க லட்சுமி மேல ஆசிட் ஊத்த முயற்சி பண்ணது போலீஸ் ரெக்கார்ட்ல ஏற்கனவே இருக்கு. இப்ப இந்த மர்டர் நடந்துட்டு இருக்கும்போது நீங்களும் ரிஷி சாரும் பேங்க்ல சண்டை போட்டுட்டு இருந்ததுக்கும் சாட்சிகள் இருக்கு. இந்த ஒன்னையும் அந்த ஒன்னையும் கூட்டினா ரெண்டுத்திலயும் உங்க பேர் தானே வருது. கரெக்ட். நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு. அம்மா இப்போ என்னதான் பண்ண போறீங்க? தெரியல, என்ன பண்ணலான்னு அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா இந்த கொலை நடந்தப்போ நீங்க ஊர்லயே இல்ல அப்படின்னு சொல்லிடலான்னு பார்த்தா நீங்க அப்பதான் பேங்க்ல ரிஷி சார் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கீங்க. அதுவும் சொல்ல முடியாது. சரி, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா? அட போங்கம்மா, அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தான் செட் ஆகும். நம்மள மாதிரி ஆளுங்க போய் அட்மிட் ஆனா 1008 கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்கலனாலும் போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம தான் பிரச்சனையை அனுபவிக்கணும்.